ஓம் சக்தி. என் அன்பு குழந்தையே, தினமும் அம்மாவை அழைக்கிறாய். அம்மாவை அழைத்த அடுத்த கணமே உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் கோரிக்கைகளாக வைக்கிறாய். நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய். சரி, உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு நானும் வந்து விடுவேன். என்னிடம் வேண்டுதலை வைத்த அதே மனம் உன்னிடம் என்ன சொல்லும் தெரியுமா? உனக்கு உதாரணத்திற்கு ஏதோ என்னிடம் தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள். உன்னுடைய குடும்பத்தில் உனக்கென்று ஒரு கஷ்டம் இருக்கிறது. அந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் வந்திருக்கிறாய். அதை நினைத்த அதே மனமே வீட்டிற்கு சென்றவுடன் என்ன நினைக்கும் தெரியுமா? நான் வேண்டியதை அம்மா எனக்கு கொடுப்பார்களா? இதுவரை நான் வேண்டியதை என்ன இந்த அம்மா எனக்கு கொடுத்தார்களா என்ன? இல்லையே, இனிமேலும் நடக்கவா போகிறது? இருந்தாலும் வேண்டி வந்திருக்கிறேன், பார்க்கலாம் நடக்குமா என்று. இப்படி உன் மனம் எண்ணினால் நான் எப்படி நீ எண்ணியதை நான் கொடுக்க முடியும்? நீ இப்பொழுது எண்ணியது எது? நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கிறாய். அதே மனம் நீ நினைத்தது நடக்காது என்று எண்ணுகிறது. இதில் எதை நான் கொடுக்க முடியும்? அதனால்தான் சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காமலே போகிறது. உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை உனக்கு நான் சொல்கிறேன், கேள். ஒரு நாடோடி ஊர் ஊராக அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய மைதானத்தை அடைந்தான். அன்றைய தினம் கடுமையான வெயிலில் நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பால் ஒரு மரத்தின் நிழலில் வந்து அமர்ந்தான். வெயிலின் அருமை நிழலில்தானே தெரியும். நிழல் அவனுக்கு சுகமாக இருந்தது. காற்றோ இதமாக வீசியது, இன்பமாக இருந்தது. ஆசை விடுமா என்ன? இந்த இனிமையான சூழ்நிலையில் இந்த இடத்தில் அப்படியே படுத்து உறங்க ஒரு மிருதுவான மெத்தை அருகில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணினான். என்ன வியப்பு! நாடோடியின் அருகில் ஒரு அழகிய மிருதுவான மெத்தை வந்திருப்பதை பார்த்தான். அது எப்படி அங்கு வந்தது என்பது அவனுக்கே தெரியவில்லை. வியப்படைந்தான். தான் ஒரு கற்பக விருட்சத்தின் அடியில் அமர்ந்திருப்பதை அவன் அறியவில்லை போலும். கற்பக விருட்சம் எண்ணி கேட்பதையெல்லாம் கொடுக்க வல்ல அற்புத தெய்வ மரமாயிற்றே. அதனால் தானே மெத்தை வந்தது. அந்த மெத்தையின் மீது மகிழ்ச்சியாக படுத்துக்கொண்டான். சற்று நேரம் கழிந்தது. பிறகு அவன், அப்பப்பா, எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறேன். உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்கிறது. என் கை கால்களை பிசைந்து வலியை போக்க இப்போது இவ்விடத்தில் 2 கட்டிலம் பெண்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். அவன் அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே நல்ல உடற்கட்டும் பேரழகும் வாய்ந்த 2 கன்னி பெண்கள் அவன் அருகில் வந்து அமர்ந்தார்கள். அவனது கை கால்களை பிசைந்து வலியை போக்கிக் கொண்டிருந்தார்கள். மிகவும் சுகமாக இருந்தது அவனுக்கு. வலியும் விலகி கொண்டிருந்தது. அந்த வேளையில் பசி தலை தூக்க ஆரம்பித்தது. ஆகா, என்ன வியப்பு! நினைப்பதெல்லாம் எங்கு நடக்கிறதே! படுக்க மெத்தை வேண்டும் என்று நினைத்தேன், மெத்தை வந்தது. உடம்பு வலியை போக்க 2 பெண்கள் வேண்டும் என்று நினைத்தேன், செதுக்கிய பதுமைகள் போல 2 பாவைகள் வந்தார்கள். பகலவனை கண்டு பனித்துளி போல என் உடல் வலியெல்லாம் பஞ்சாய் மறந்து போய்விட்டது. அப்படி இருக்கும்போது பசியாற்ற உணவு பதார்த்தங்கள் வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் கிடைக்காமலா போய்விடும்? இப்போது அறுசுவையுடன் கூடிய உணவு பண்டங்கள் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். என்ன ஆச்சரியம்! விதவிதமான அறுசுவை பதார்த்தங்கள் அழகிய வண்ணத் தட்டுகளில் அவன் முன் காட்சியளித்தன. அவற்றையெல்லாம் வயிறார உண்டு மகிழ்ந்த அவன் அப்படியே படுக்கையில் சாய்ந்தான். அன்றைய தினம் அவனுக்கு ஏற்பட்ட அற்புத நிகழ்ச்சிகளை மனதில் அசை போட்டான். அவ்வாறு சிந்தித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவனது உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத அச்சம் பற்றி கொண்டது. இப்போது இங்கு ஒரு புலி தோன்றினால் என்னவாகும் என்று நினைத்தான். அவன் இவ்வாறு நினைத்து முடிப்பதற்குள் ஒரு காட்டுப்புலி கடும் ஆக்ரோஷத்துடன் அவன் மீது தாவியது. அவன் கழுத்தை கண்டபடி படித்து குதறியது. அவன் கதையும் முடிந்தது. இதுபோலத்தான் உலக மக்கள் அனைவரும் ஆசாபாசங்களுக்கு ஆட்பட்டு அவதிக்கு உள்ளாகிறார்கள். அவர்களின் நிலையான கோட்பாடு இருப்பதில்லை. கற்பக மரம் போன்றவன் இறைவன். விரும்பியவற்றை எல்லாம் வழங்க வல்லவன் அவன். நீ விரும்பியவற்றையெல்லாம் பெற்று இன்புற்று இருக்கும்போது
புலியைப் போல இனம் புரியாத அச்சம் உனக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த புலி பிணி, சாக்காடு, புகழ், செல்வம் ஆகியவைகளாக இருக்கும். இவை காட்டுப்புலியை விட பன்மடங்கு கொடூரமானவை. உன்னை படு பாதாளத்தில் சேர்ப்பித்து விடும். ஆகவே தியானம், பக்தி, ஜபம், சமய ஆசார ஒழுக்கம் இவற்றால் உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்டால் ஆசாபாசங்கள் குறையும். இல்லையே பேராசைதான் பெரு நஷ்டமாகிவிடும். இப்போது புரியும் என்று நினைக்கிறேன் உனக்கு. நான் சொல்ல வருவது என்னவென்று. நீ வேண்டியதை கேட்டாலும் உன் மனத்தில் அவ்வப்பொழுது அச்சம் உன்னை வாட்டி வதைக்கிறது. அதனால்தான் நீ நினைத்தது நடக்காமல் போவதற்கு அது தடங்கல்களாக இருக்கின்றது. இனிமேல் நீ என்னிடம் வந்து எதை கேட்டாலும் அது நடக்கும் அப்படியே என்று நம்பு. நம்பினால் மட்டும்தான் நீ நினைத்த யாவும் நிறைவேறும். நீ ஆசைப்பட்ட யாவும் உனக்கு கிடைக்கும். அம்மாவை நம்பினால் ஒரு நாளும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இருதங்கமே, நல்லது உன் வாழ்வில் நடக்கும். இனிமேல் நீ புரிந்து கொள். எதற்கு ஆசைப்பட வேண்டும், எதற்கு ஆசைப்படக்கூடாது என்று அறிந்து நீ இருந்தால் உன் வாழ்க்கை வளமாகும்.